अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं पररन्ध्रेषु जात्यन्ताः परदारेष्वपुंसकाः परिवादेषु ये मूकाः ते अतीव दयिता मम இந்த எம்பெருமானுடைய வாக்கியத்தில் தனக்கு பிரியமானவர்கள் யார் அப்படின்னா அவளுக்கு மூணு சொல்கிறான். அந்த மூணில் முதலாக இருக்கிறது படிக்கப்பட்டது என்னென்னா பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக, பிறர்களுடைய குற்றம் குறை காண்பதிலே பிறவி குருடன் மாதிரி இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பிறவி குருடன் மாதிரி இருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னதுனால அவன் கண்ணுள்ளவன்றது தெரியுது. பிறவி குருடனுக்கு சொல்லலை, கண்ணுள்ளவனுக்கு தான் அது போல் இருக்கணும்னு சொல்லிடுது. அதனால் இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிறருடைய குறையை கண்டு நாம அவர்களை எள்ளி நகையாடுறதோ இல்லை அவரை பழிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர, குறை அவரிடத்துல இருக்க குறையை நாம் தெரிஞ்சுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொன்னால், அவரிடத்துல இருக்கக்கூடிய குறையை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு கொள்ளலேன்னு சொன்னால் அவரை நல்லவராக நினச்சி அந்த குறை இல்லாதவர் அப்படின்னு நினச்சி அவரோடு நாம் சில காரியங்களை பண்ண வேண்டியது. ஒருத்தர் நல்லவராக இல்லை அப்படின்னு சொன்னால், ஆச்சாரம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், அதை நாம் தெரிஞ்சிக்கவே இல்லை, அவர் ஆச்சாரம் கம்மியானவர் அப்படின்னு நாம் தெரிஞ்சிக்கலேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அவரை நாம் அவ்யகவ்யாதிகள்னால் இப்போது நம்முடைய வைதிக காரியத்துக்கு ஹவ்யம்னா தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய காரியம், கவ்யம்னா பித்திருக்களை குறித்து பண்ணக்கூடிய காரியம். தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய காரியங்களில் நமக்கு அங்கே தானாதிகள்லாம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. அப்போது அந்த ஆச்சாரமற்றவர் ஒழுங்கு இல்லாதவருக்கு நாம் தானம் பண்ண வேண்டி நேரிடும், அது தப்பாயிடும். அதே மாதிரி நிமந்திரணாதிகள், அதான் பிராமணார்த்தம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சார்த்தத்தில் வைக்க வேண்டி வந்துடும், அப்போ அது தோஷமாயிடும். அதனால் இந்த இடத்துல பிறவி குருடனை போல இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அந்த குறைகளை நாம் சொல்லிட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டாள் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொன்னான். சென்று ஓதோம்னு சொன்னான். அங்கங்கே போய் இவர் இப்படி இவர் எப்படி இவர் எப்படி இவர் எப்படி அப்படின்னு அந்த குறையெல்லாம் சொல்லக்கூடாது, பழிப்புலாம் சொல்லக்கூடாது. சரி, அதனால் இப்போது பிறவி குருடனை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நன்னா கண்ணுடையவர்களுக்கு தான் இது சொல்லப்பட்டது. அதனால் ஒரு குழி இருக்குது எதிர அப்படின்னா அந்த குழி ரோடை பற்றி குறையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு ஒருத்தன் அந்த குழியில் போய் விழமாட்டான். அந்த இடத்துல குழி இருக்குது, அவன் இத்தனை நாளாக இருக்குது, அவன் பண்ணலை, கொள்ளடிக்கிறான், அது இது அப்படின்னு தான் சொல்லக்கூடாதே தவிர, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழி இருக்குது, அதை சரி பண்ணலை, அதுக்கு ஏதோ வேலை அவனுக்கு அமையலை அப்படின்னு அவனை பழிக்கக்கூடாதுன்னு தான் அந்த அர்த்தம் அந்த இடத்துல. என்ன, அதனால் அந்த குழியில் போய் விழணும்னு அர்த்தம் இல்லை. சரி, பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக அப்படின்னு சொன்னாக்கா பிறவி குருடனை போல இருக்கணும்னு சொன்னால் அவளை குறை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால்,
ஒருத்தரை நாம் பழிச்சோம்னு சொன்னால் அவள் தவறு பண்ணி அந்த தவறை நாம் இவன் தவறு பண்ணான் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா அந்த பாபம் நமக்கு பாதி வந்து சேர்றது. ஒருத்தன் தவறு பண்ணான்னா அது பாபமான காரியம். அந்த பாபமான காரியம் நாமும் அவன் இந்த மாதிரி பாபத்தை பண்ணினவன் தவறு இழைத்தவன் அப்படின்னு சொன்னால் அந்த பாபம் நமக்கு பாதி பாபம் அவனுடைய பாபம் நமக்கு வந்து சேர்றது. அதனால் நாம் பாப்பியாரும். அதே அவன் தப்பாக நாம் அவனை கணிச்சிட்டோம், அவன் பாவமே பண்ணலை தவறே பண்ணலை, ஆனால் அவன் தவறு இழைத்தான் அப்படின்னு நாம் தப்பாக நினச்சிட்டோம்னா அந்த தவறுக்கு நடந்தால் என்ன பாபமோ அதை போல் 2 பாபம் நமக்கு வந்து சேர்றது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் இந்த பிறவி குருடனை போல் இருக்கணும்னா அவனுடைய பாபத்தை நாம் கணிசிக்கவே கூடாது, அவன் பாப்பி அப்படின்னு. ஏன்னா அப்படி கணிசித்தோன்னா நாம் பாப்பியாரும். அதனால் நமக்கு எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய தன்மை போயிடுறது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், பிறர் குறைய நாம் கண்டோம்னா நம்ம குறைய நாம் பார்க்கவே மாட்டோம். கண் இருக்கவனு தான் இது சொல்லப்பட்டது. கண் இருந்து நாம் எதிராளியை குறை பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்முடைய குறைய பார்க்கவே மாட்டோம். பிறர் குறைய காணாத இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயே என்ன அர்த்தம்? உன்னுடைய குறையை நீ பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நீ அந்த வழி போகாதே அப்படின்னு சொன்னால் போகவே போகாத அந்த ஊருக்குன்னு அர்த்தம் இல்லை, வேறு வழியில் போ அப்படின்னு அர்த்தம். அப்போது அதுபோல் இந்த இடத்துல பிறர் குறைய காணக்கூடாது, பிறவி குருடன் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னுடைய குறையை நீ பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்முடைய குறையை நாம் பார்த்து அதை திருத்தி கொள்ள வேணும். ஆனால் பிறர் குறையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம குறை நமக்கு தெரியவே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதை நிவர்த்தி பண்ணணும்னு தோணாது. லோகத்தில் இத்தனை பேர் இப்படி இருக்கான், அவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான், இவன் தப்பு பண்ணுறான், நாம் எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டு நாம் விட்டுடுவோம். ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் இது பண்ணுறோம், நன்னா வேலை பண்ணுறவன் ஒருத்தன் இருக்கான், சுமாராக வேலை பண்ணுறவாள் 10 பேர் இருக்கா. அவன் என்ன வேலை அவன்லாம் என்ன வேலை பண்ணுறான், அதை விட நாம் நன்னா பண்ணுறோம் அப்படின்னு தான் நினைப்பானே தவிர நம்முடைய வேலையில் குறைய இன்னும் களைஞ்சி இன்னும் நன்னா பண்ணணுன்றதுக்கு இதுவே பண்ண மாட்டான். அதனால் நம்ம சரி பண்ணி கொள்றதுக்கு உண்டான அவகாசம்ன்றது இந்த சான்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை நாம் இழந்துருவோம். அந்த இழக்கிறது மாத்திரம் இல்லை, அதை சரி பண்ணிக்கணும்னு இதில் விதிக்கிறான் எம்பெருமான். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாகா, பிறர் குறைய நீ பிறவி குருடன் போல இருக்கணும் காண்பதில் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய குறையை நீ பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதனால் இப்படி பிறர் குறைய காணாது தன் குற்றங்குறைகள்லாம் கண்டு அதை நாம் திருத்தி கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் எம்பெருமானுக்கு நாம் பிரியமானவனாக இருப்போம் அப்படின்னு அதை எம்பெருமானே சாதிக்கிறான். அதனால் இந்த இடத்துல சாஸ்திரமும் நம்ம இடத்துல பாபங்கள் நாம் செய்யாத பாபத்தை நாமே ஏறிட்டக்கூடாது. அதனாலேயும் அவளுடைய இதை பார்க்கக்கூடாது, குறைய பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நாமும் தூய்மையாளனாகணும். அதுக்காகவும் பிறர் குறைய பார்த்து நாம் அவளை காட்டிலும் மேம்பட்டவன் அப்படின்னு சொல்லி நம்ம தூய்மையை ஆக்கியாத போகக்கூடாது. நம்ம மேலும் மேலும்
தூய மனத்தனை ஆர்த்துக்கு உண்டான காரியத்தை பண்ணணும். இதுதான் எம்பெருமான் இதில் காண்பிக்கக்கூடிய பிரதானமான அம்சம். அப்படி தன்னை மேன்மேலும் அபிவிருத்தம், அதாவது தூய்மையை ஆக்கி கொள்ளக்கூடியவன் தான் எனக்கு பிரயமானவன் அப்படின்னு காண்பிக்கப்பட்டது. அதுபடி நாம் நடந்து கொள்ள வேணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனி திவஜான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்ஷதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சுதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.